أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وإذ لم يهتدوا به فسيقولون هذا إفك قديم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் கடைசியாக 4 நாட்களுக்கு முன்னால் வசனம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களுக்கு 5 வசனங்களுக்கு தர்ஜுமாவை நாம் பார்த்திருந்தோம். இந்த 5 வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்லிய கருத்தின் சுருக்கமாவது, நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், இந்த குர்ஆன் அல்லாஹின் புறத்திலிருந்து இறங்கி இருக்க, இதே போன்று பனி இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த குர்ஆனை போன்று ஒன்று இறங்கி இருக்க அவர்கள் அதை நம்பினார்கள், அவர் அதை நம்பினார். ஆனால் நீங்களோ இதை புறக்கணிக்கிறீர்கள், நிராகரிக்கிறீர்கள், மேலும் இதை கொண்டு பெருமையும் கொள்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா அநியாயக்கார மக்களுக்கு, லாலிம்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இது 10வது வசனம். 11வது வசனம், மேலும் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொல்கிறார்கள் முஃமின்களை பார்த்து, இவர்களெல்லாம் முன்னோடிகள் அல்ல, இவர்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் உண்மையானதாக இருந்திருந்தால் நாங்கள் தான் இவர்களுக்கு முன்னோடிகளாக இருந்திருப்போம், இவர்கள் எங்களுக்கு முன்னோடிகள் அல்ல, இவர்கள் பேசக்கூடிய இந்த குர்ஆனுடைய பேச்செல்லாம் மிக பழைய கதையாகும் என்று பேசுகிறார்கள். மேலும் 12வது வசனத்தில், இதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கினான், அந்த வேதம் அந்த மக்களுக்கு முன்னோடியாகவும் அல்லாஹின் புறத்திலிருந்து கருணையாகவும் இறங்கியது. மேலும் இந்த குர்ஆன் அந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அரபு மொழியிலும் மக்களை எச்சரிக்கை செய்வதற்காகவும் அதே போன்று நல்லவர்களுக்கு சுப செய்தியாகவும் இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது என்று 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதை பின்பற்றுபவர்களுக்கான நன்மையை பற்றியும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த தர்ஜுமாவை ஏற்கனவே நாம் 4 நாட்களுக்கு முன்னால் இந்த 5 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்தோம். இதில் 10வது வசனத்தில் வரக்கூடிய பனி இஸ்ரவேலர்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த செய்தி சொல்லப்படும் போது ஒருவர் நம்பினார், ஆனால் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று வரக்கூடிய இந்த வசனம், அந்த ஒருவர் யார் என்பது குறித்து இமாம்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கருத்து வேறுபாடும் 2 கருத்துக்களில் அடங்குகின்றது. ஒன்று, இமாம் மஸ்ரூக் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த ஒருவர் என்பது பொதுவானது, அதாவது எந்த ஒருவராக இருந்திருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு, அதாவது அல்லாஹ்வை நம்பியவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களிடத்தில், உங்களுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு ஒரு சமூகம் இருக்கும், உங்களுக்கு பின்னால் அதற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு ஒரு சமூகம் இருக்கும், அவர்களும் அந்தந்த நபிமார்களை பின்பற்றுவார்கள் என்ற செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொண்டார்களே, ஆம் அது உண்மைதான் என்று சொன்னார்களே, அந்த ஒவ்வொருவரும் குர்ஆனை நம்பியவர்கள்தான், பின்னால் வர இருக்கின்ற இஞ்சிலை நம்பியவர்கள்தான். இது இமாம் மஸ்ரூக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தாகும். ஆனால் இவர்களை தாண்டி மேலும் சில அறிஞர்கள், உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹிமஹுல்லா, இமாம் லஹாக் ரஹிமஹுல்லா, இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா, இவர்கள் அத்தனை நபர்களும் ஒரு ஹதீஸை இந்த ஆயத்திற்கு ஆதாரமாக வைத்து, இது பனி இஸ்ரவேலுடைய மக்களுடைய அந்த செய்தியை காட்டக்கூடிய ஒருவர் நம் காலத்தில் வாழக்கூடிய அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள்தான் என்று கூறுகின்றார்கள். இந்த அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நெருக்கமான ஒரு இடத்தை பிடித்த சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்து, நீங்கள் சொர்க்கவாசி என்ற சுப செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். இந்த வசனம் பொதுவானது என்பதற்காக அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய ஆயத் சில நேரங்களில் இப்படி இருக்கின்றது, சூரத்துல் கஸஸுடைய ஆயத்தை போன்று, وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ
قالوا آمنا به إنه الحق من ربنا إنا كنا من قبله مسلمين. நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டப்பட்டால் காலு அவர்கள் சொல்கிறார்கள், ஆமன்னா பிஹி இன்னஹுல் ஹக்கு, நாங்கள் இதை நம்பிக்கை கொள்கிறோம், நிச்சயமாக இது சத்தியமானதாகும், மிர் ரப்பினா, எங்களின் புறத்திலிருந்து இறங்கி எங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய இது சத்தியமானதாகும் என்று சொல்லிவிட்டு, இன்னா குன்னா மின் கபிலிஹி முஸ்லிமீன், இதற்கு முன்பாகவே நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே, நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பவாறு அல்லாஹு தாலா எந்த நபியை அனுப்பினானோ, எந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கினானோ, எங்களுடைய மூதாதியர்கள் அதை நம்பிக்கை கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். அந்த வம்சாவழியாக வந்த நாங்கள் இப்போது கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய உங்களையும் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று ஒவ்வொரு நபர்களும் சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களும் ஒரு ஆயத்தை உதாரணம் காட்டுகிறார்கள். பனி இஸ்ரவேலுடைய ஆயத், இதா துத்லா அலைஹிம் யஹிர்ரூன லில் அஸ்கானி சுஜ்ஜதா, அவர்களிடத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் யஹிர்ரூன லில் அஸ்கானி சுஜ்ஜதா, அவர்கள் சுருண்டவர்களாக அல்லாஹ்வை அஞ்சிய நிலையில் சுஜூதிலே விழுந்து விடுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் முன்னதாகவே இதை பற்றி அறிந்திருந்ததினால். ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் இறக்கப்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் இறக்கப்பட்டிருந்தது. இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று பல நபர்கள், யூதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள், நஸ்ரானிகள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் எல்லாம் மிக தெளிவாக விளங்கியே இருக்கிறார்கள் என்பது இது பொதுவான கருத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதாரணமாக காட்டக்கூடிய ஆதாரம், சயீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசியாவார் என்று சொல்லிய நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது. எந்த வசனம்? சூரத்துல் அஹ்காஃபினுடைய இந்த 10வது வசனம். குல் அரஐதும் இன் கான மின் இன்தில்லாஹி வ கஃபர்தும் பிஹி வ ஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயீல் அலா மிஸ்லிஹி. நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கி இருக்க இதை நீங்கள் மறுக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஏற்று அதை சாட்சி பகர்பவராக இருக்கும் நிலையில் நீங்கள் மறுக்கிறீர்கள், நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள் என்ற இந்த சூரத்துல் அஹ்காஃபினுடைய 10வது வசனம் அப்போதுதான் இறங்கியது என்று சயீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 3812வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 4893வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். அதனால்தான் இந்த சூறாவை பொதுவாக மக்கி என்று சொன்னாலும் இந்த சூரத்துல் அஹ்காஃபினுடைய 3 நாட்களுடைய முன்னுரையில் நான் சொன்னேன், 10வது வசனம், 15வது வசனம், 35வது வசனம், இந்த 3 வசனங்களை மட்டும் சில அறிஞர்கள் மதனி என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த சம்பவம் நடந்தது மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால். இந்த சூரா முன்னதாக இறங்கி இருந்தால் இது எப்படி அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயமாக இறங்கி இருக்க முடியும் என்பது ஒரு சில அறிஞர்களுடைய கூற்று. ஆனால் குறிப்பிட்ட இந்த வசனங்கள் மட்டும் அது மதனிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து அங்கு சென்றதற்கு பின்னால் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தில் தான், அவர்களுடைய விஷயத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது என்பது பெருவாரியான அறிஞர்களுடைய கூற்றாகும். குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை கொண்டு ஆதாரத்தோடு கூற்றாகும். இவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வசனங்களில் நீங்கள் காணலாம், இந்த மக்கள் பேசினார்கள். அடுத்த வசனத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் முஃமின்களை பார்த்து பேசினார்கள், இவர்கள் பின்பற்றுவதெல்லாம் சரியான மார்க்கம் அல்ல, ஒருவேளை இவர்கள் பின்பற்றுவது சரியான இறை தூதராக இருந்திருப்பாரானால்
இவர்கள் பின்பற்றுவது சரியான இறை வேதமாக இருந்திருக்குமானால் இவர்களை நாங்கள் முந்தி இருப்போம், நாங்கள் இவர்களை முன்னோடிகளாக நாங்கள் மாறி இருப்போம், இவர்கள் எங்களை எங்கு முந்தி இருக்க போகிறார்கள் என்று ஏளனமாக பேசியது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள். இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கிடையில் சம அந்தஸ்தை இவர்களுக்கு வழங்கியதை பார்த்துதான் இப்படி ஏளனமாக சொன்னார்கள். போயும் இந்த அடிமைகளா இஸ்லாத்தில் முந்தி இருப்பார்கள், போயும் இந்த அடிமைகளுக்கா சொர்க்கம் கிடைக்கும், போயும் இந்த அடிமைகளா எங்களுக்கு முன்னோடிகளாக இஸ்லாத்தில் வந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் தான் கேவலமாக பேசியதுதான் இந்த வசனம். இதைத்தான் அல்லாஹு தாலா அவர்கள் பேசினார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றான். மேலும் கடைசியாக அல்லாஹு தாலா இவர்களுடைய விஷயத்தில் மிக தெளிவாக அல்லாஹு தாலா பேசுகின்றான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக இவர்கள் எங்களுடைய ரப் அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு மேலும் அதில் நிலையாக நிற்பார்களோ அவர்களுக்கு மறுமை நாளையில் எந்த பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள், அதில் நிலையாக நிரந்தரமாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் என்ன அமல்கள் செய்தார்களோ அதற்கான கூலிகள் தான் அவர்கள் கொடுக்கப்படுகின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இறை மறுப்பாளர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய 2 கருத்துக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது பெருமையின் அடையாளத்தோடு கட்டுப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். பெருமையின் அடையாளம் எது என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது 2 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, உண்மையை ஏற்க மறுப்பது. இது உண்மைதான் என்று தெரியும், தொழ வேண்டும் என்று தெரியும், ஆனால் தொழமாட்டோம். உண்மை என்று தெரிந்த பின்பும் அதை ஏற்க மறுப்பது, இது முதல் விஷயம். 2வது விஷயம், மக்களை அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது. மக்களை கேவலமாக இழிவானவர்களாக தம்மை தாமே உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொண்டு அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பது. இவை 2ம் பெருமையினுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமில் 147வது இலக்கத்திலும் ஜாமிஉ திர்மிதியில் 1922வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். இதைத்தான் இந்த முஷ்ரிக்குகள், இந்த குஃபார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்போது செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி என்று தெரிந்திருந்தும் இந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்தார்கள். இறங்கிக் கொண்டிருக்கும் குர்ஆன் உண்மையான இறைவேதம்தான் என்று தெரிந்திருந்தும் இந்த வேதத்தை அந்த யூதர்கள் ஏற்க மறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் கேவலமாக இழிவானவர்களாக கருதினார்கள். இந்த 2ஐயும் தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் உடைத்து பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் 15வது வசனத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு தாயுடைய விஷயத்தில், பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா செய்த உபதேசத்தை அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக பேசுகின்றான். அது எப்படி பேசுகின்றான் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.